Good morning students. In this video we are going to see non-cooperation movement and its fallout from History Unit 8. The Indian National Congress approved the non-cooperation movement in special session held in Kolkata on September 1920. 1920 கல்கத்தாவில் நடந்த கான்ஃபரன்ஸில் ஒத்துழையாமை இயக்கத்தை அப்ரூவல் கொடுத்தாங்க. It was subsequently as a result they passed the Nagpur session held on December 1920. இதை தீர்மானமாக கொண்டு வராங்க. எங்கன்னா நாக்பூர் செஷனில் சேர்டு பை சேலம் விஜயராகவாச்சாரியார், அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் விஜயராகவாச்சாரியார். த ப்ரோக்ராம் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் இன்க்ளூடட் தேவர் சரண்டர் ஆஃப் ஆல் டைட்டில்ஸ் ஆஃப் ஹானர்ஸ் அண்ட் ஹானரரி ஆஃபீஸர்ஸ். ஸோ ஹானர்ஸ் அண்டு ஹானரரி மீன்ஸ் பட்டம் மற்றும் மரியாதை அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். தேவர் சரண்டர் தீஸ் நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அரசு பொறுப்புகளில் ஒத்துழையாமல் இருக்கிறத சொல்கிறாங்க. தென் சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் பை லாயர்ஸ் அவங்களுடைய வழக்குகளை ஆஜராகாமல் இருக்க முடிவு பண்ணாங்க. அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் கோர்ட் disputes by private artificers. The artificers means private dispute resolution procedure. The boycott of government schools by children and parents. Children's parents government schools-க்கு போகிறத மறுத்தாங்க, மறுக்க வேணும்னு முடிவு பண்ணாங்க. பாய்காட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் கிரியேட்டட் அண்டர் த 1919 ஆக்ட். 1919 ஆக்ட் மூலமாக கொண்டு வந்த சட்டமன்றத்தை புறக்கணித்தாங்க. நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் அதர் அஃபீஷியல் ஃபங்க்ஷன்ஸ், ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸு கவர்மெண்ட்டு பார்ட்டிஸு இதில் கலந்துடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ரெஃப்யூசல் டு அக்செப்ட் எனி சிவில் அண்ட் மிலிட்ரி போஸ்ட்டு, மிலிட்ரி இராணுவ போஸ்ட்டையும் சிவில் குடிமை போஸ்ட்டையும் ரெஃப்யூசல் பண்ணாங்க. பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் த டாக்ட்ரின் ஆஃப் சுவதேசி, அந்நிய பொருட்களை டினை பண்ணாங்க. பாய்காட் மீன்ஸ் டினைட் or avoid, we can say. Spreading the doctrine of Swadesi and also Swadesi, சுதேச பொருட்களை வாங்க என்கரேஜ் பண்ணாங்க. டாக்டரின் மீன்ஸ் கொள்கை. நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் சௌரி சௌரா இன்சிடென்ட். ப்ரோக்ராம்ஸ் such as no tax campaign caused a imagination of kisans. So kisans means peasants. விவசாயியோடைய கவனத்தை இருந்துச்சு. இமேஜினேஷன்னா கவனம். இப்போ நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸு வரிகூடா இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. இது விவசாயியோடைய கவனத்தை ஈர்த்துச்சு. காந்தி அனௌன்ஸ் நோ டேக்ஸ் கேம்பெயின் இன் பர்தோலி இன் February 1922. 1922 பர்தோலியில் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. தீஸ் campaign means fighters or the struggle. These movements greatly enhance the Gandhiji reputation. Reputation means name. enhance the national leader. இந்த காந்திஜியை தேசிய தலைவராக இது கொண்டு வந்துச்சு. எஸ்பெஷலி த பெசன்ட்ஸ், விவசாய மத்தியில் கொண்டு வந்துச்சு. காந்தி மேட் அ நேஷன் வைடு டூர். வேறெவர் ஹி விசிட்டட் தேர் வாஸ் அ போன் ஃபயர் ஆஃப் ஃபாரின் கிளாஸ். அவர் போன இடத்துலலாம் ஃபாரின் அந்நிய பொருட்களை தீயிட்டு கொளுத்துனாங்க. தௌசண்ட்ஸ் லெஃப்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், நிறையா அரசு வேலைகளை இழந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேவ் அப் தேர் ஸ்டடீஸ் இன் அ லார்ஜ் நம்பர், மிகப்பெரிய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தாங்க. அண்ட் லாயர்ஸ் கேவ் அப் த்ரைவிங் ப்ராக்டிசஸ், லாயர்ஸ் அவங்களுடைய ப்ராக்டிசஸை நிறுத்தினாங்க. பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஃபெக்டிவ். ஸோ பிரிட்டிஷ் குட்ஸை பாய்காட் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, இன்ஸ்டிடியூஷனுக்கு போகாமல் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. த பாய்காட் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விசிட்டட் டு இந்தியா வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அதேமாரி பிரின்ஸ் இளவரசர் வர இருந்ததை அதை தடுக்கக்கூடிய செயல்பாடும் வெற்றிகரமாக நடந்துச்சு. In the same time, on the same way, on February 5th, 1922, a procession of the nationalists in Chauri Chaura. Procession means a பேரணி நடந்துச்சு in Chauri Chauraல, a village near Gorakhpur in present day உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய இடத்துல. Provoked by the police turned violent. ஸோ இந்த பேரணியை போலீஸை தலையிட்டு இதை ஒரு கலவரமாக மாற்றினாங்க. ஸோ த போலீஸ் ஃபைண்டிங் தெம்செல்ஸ், ஸோ த violent. The police finding themselves outnumbered shut themselves inside the police station. Mob burned the police station. 22 policemen lost their lives. So mob means people, they were angered people, they were fired the police station. Police station தீயிட்டு கொளுத்துனாங்க. So the 22 policemen lost their lives. அதுக்குள்ளே இருந்த 22 போலீஸும் இறந்துட்டாங்க. So காந்திஜி immediately withdraw the மூமெண்ட். ஸோ உடனே இந்த மூமெண்ட்டை
ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி வந்து நிராகரிச்சிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டாரு. தென் நெக்ஸ்ட் ஸ்வராஜ் பார்ட்டி. மீன்வைல் த காங்கிரஸ் வாஸ் டிவைடட் இன்டு 2 groups வைஸ். ஸோ இப்படி போராட்டம் நடந்துக்கிற நேரத்தில் காங்கிரஸ் வந்து என்ன செய்கிறாங்க, 2 குரூப்பாக வந்து பிரிகிறாங்க. ஒன்று ப்ரோ சேஞ்சர்ஸ், அனதர் ஒன் இஸ் நோ சேஞ்சஸ். ப்ரோ சேஞ்சஸ் மீன்ஸ் மாற்றத்தை விரும்புவோர்னு சொல்கிறோம், நோ சேஞ்சஸ் மீன்ஸ் மாற்றத்தை விரும்பாதவங்கன்னு சொல்கிறோம். சம் ஆஃப் த காங்கிரஸ்மேன் led by மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் wanted to contest a election. சிஆர் தாஸ் மோதிலால் நேரு எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் enter the legislature, சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும்னு சொல்கிறாங்க. They argued that the national interest could be promoted by working the legislative councils under diarchy and wrecking the colonial government. ஸோ எலெக்ஷனில் நின்று சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது மூலமாக தான் இந்த காலனிய கவர்மெண்டோடைய உண்மை நிலையை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவை கால் த ப்ரோ சேஞ்சஸ், அவங்கள தான் வந்து ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புகிறவங்க அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்ட்ராங் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காந்தி லைக் வல்லபாய் படேல், சிஆர் தாஸ், சி ராஜாஜி அண்ட் அதர்ஸ் நோன் அஸ் நோ சேஞ்சஸ். இவங்களாம் வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மாற்றத்தை விரும்பாதவன்னு சொல்கிறோம். தே வாண்டட் டு கண்டினியூ த நான் கோஆப்ரேஷன் வித் த கவர்மெண்ட். ஸோ காந்தியோடைய வழியில் அவங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. டெஸ்பைட் த ஆப்போசிஷன், சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஃபார்ம் த ஸ்வராஜ் பார்ட்டி ஆன் 1st January 1923. இந்த நேரத்தில் ஜனவரி 1 மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் தேவர் ஸ்டார்டட் த ஸ்வராஜ் பார்ட்டி, ஸ்வராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விச் வாஸ் லேட்டர் அப்ரூவ்ட் பை த ஸ்பெஷல் செஷன் ஆஃப் த காங்கிரஸ். காங்கிரஸோடைய ஸ்பெஷல் கூட்டமைப்பில் இதை வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஸ்வராஜ் பார்ட்டி மெம்பர் வேர் எலெக்டட் இன் லார்ஜ் நம்பர் இன் த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா பேரரசு சட்டமன்றத்தில் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் பங்கேற்கிறாங்க. அந்த வேரியஸ் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், மாகாண சட்டமன்றத்திலையும் அவங்க வந்து நிறைய அளவில் கலந்துக்கிறாங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சுறாங்க. தே எஃபெக்டிவ்லி யூஸ் த லெஜிஸ்லேச்சர் அஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் த நேஷனல் ஐடியாஸ். ஸோ இந்த சட்டமன்றத்தை, இந்த நேஷனல் ஐடியாஸை, நம்ம நாட்டுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அதை வந்து மாற்றுறாங்க. இன் பெங்கால் தே ரெஃப்யூஸ் டு டேக் சார்ஜ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட். பெங்காலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டை நாங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் தே டிட் நாட் want to cooperate the government. ஏன்னா அந்த விஷயத்தில் they were not want to cooperate with the government. They expose the true nature of the colonial government. ஸோ இதன் மூலமாக காலனிய அரசுடைய உண்மையான நிலைமையை வந்து அவங்க எடுத்து சொன்னாங்க. However, the Swaraj Party began to decline after the death of its leader C.R. Das in 1925. ஸோ C.R. Das 1925 இறந்ததுக்கு பிறகு the Swaraj Party also became ineffective. Diarchy means it is a system of dual government. Diarchy அப்படின்னு சொல்கிறது இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். It introduced under the Government of India Act of 1919. Government of India Act of 1919 மூலமாக கொண்டு வந்தது தான் இந்த diarchy system. It divided the powers of the provincial government. Provincial government பவர்ஸ் வந்து அதிகாரத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரிசர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட் மீன்ஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், டிஃபென்ஸ், த போலீஸ், ஜஸ்டிஸ், லேண்ட் ரெவன்யூ அண்ட் இரிகேஷன் வேர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். இந்த டிபார்ட்மெண்டெல்லாம் வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட்டுங்கிறதுல பிரிட்டிஷோடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்குது. தென் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியன் பீப்புள்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. தட் இன்க்ளூடட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் ஒர்க், agriculture, forest and fisheries were left under the control of the Indian ministers. The system ended with the introduction of the provincial autonomy in 1935. 1935 கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமாக இந்த ப்ராவின்சியல் அட்டானமி, மாகாண தன்னாட்சி வந்து முடிவுக்கு வருது. கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் காந்தி. ஆஃப்டர் த Chowri Chowra incident, Gandhi felt that volunteers and the people had to be trained for a non-violent struggle. ஸோ சௌரி சௌரா இன்சிடெண்ட் ஒரு மிகப்பெரிய வயலண்ட்டை வந்து கொண்டு வந்ததுனால he wanted to train the people. So as a part of this effort, he focused on promoting the Khadi, Hindu-Muslim unity and abolition of untouchability. ஸோ இதை மூணையும் வந்து அவர் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ he escorted the காங்கிரஸ்மேனை எக்ஸ்கார்ட் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, go throughout the district
and spread the message of Qadar, the message of Hindu-Muslim unity and the message of anti-untouchability. ஸோ தீண்டாமைக்கு எதிரான சிந்தனைகளையும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையையும் கதர் அணிய வேண்டுங்கிற கொள்கைகளையும் பரப்புறதுக்கு எல்லா இடத்துக்கும் போய் சொல்கிறாரு. அண்ட் டேக் அப் இன் த ஹேண்ட்ஸ் த யூத் ஆஃப் த கண்ட்ரி அண்டு மேக் தம் த ரியல் சோல்ஜர் ஆஃப் த சுவராஜ். ஸோ எல்லா இளைஞர்களையும் சுவராஜ்ய படை வீரர்களாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுறாரு. He made it compulsory for all the Congress members to wear Qadar. The All India Spinners Association was formed. கதர் துணியை வந்து கதர் ஆடையை அணிய சொன்னார். For that they formed the All India Spinners Association. Boycott of Simon Commission. On 8th November 1927, the British government announced the appointment of Indian Statutory Commission. இந்திய ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படிங்கிற ஒரு சட்ட ஆணையத்தை இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இது கம்போஸ்ட் ஆஃப் 7 members headed by Sir John Simon came to be widely known as Simon Commission. ஸோ இதுக்கு 7 மெம்பரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அது ஜான் சைமன் கமிஷனில் தலைவராக இருந்ததுனால இட் இஸ் நோன் அஸ் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இட் வாஸ் அன் ஆல் ஒயிட் கமிஷன். இதில் எல்லாருமே வந்து ஒயிட் கமிஷன் விச் மீன்ஸ் ஆல் வேர் கன்சிஸ்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வித் நோ இந்தியன் மெம்பர்ஸ். அதில் ஒரு இந்தியர் கூட இல்லை. ஸோ இந்தியன்ஸ் வேர் ஆங்கர்ட் தட் தே ஹேட் பீன் டினைட் த ரைட் டு டிசைட் தேர் ஓன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம இந்தியர்களுடைய அது சட்டத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லையே, இந்தியர்களுக்கு ஒரு உறுப்பினர் மெம்பர்ஷிப் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செஞ்சாங்க, இதுக்கு எதிராக வந்து கோபம் அடைஞ்சாங்க. ஸோ த all section of India included the Congress and the Muslim League decided to boycott a commission. ஸோ எல்லா பார்ட்டியும் இந்த சைமன் கமிஷனை வந்து பாய்காட் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும், எதிர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. வேறவர் த கமிஷன் வெண்ட் தேவேர் ப்ரொட்டஸ்ட். இந்த கமிஷன் சைமன் கமிஷன் எங்கெல்லாம் இந்தியாவில் போனாங்களோ அங்கெல்லாம் வந்து போராட்டம் வெடிச்சு. அண்டு பிளாக் ஃப்ளாக் மார்ச்சஸ் வித் அ ஸ்லோகன் கோ பேக் சைமன், சைமனே திரும்பி போ அப்படிங்கிற ஒரு போராட்டம் இந்தியா முழுவதும் இருந்துச்சு. த ப்ரொட்டஸ்டர்ஸ் வேர் ப்ரூட்டலி அசால்ட்டட் பை த போலீஸ். ஸோ இந்த போராட்டக்காரர்களை கொடூரமான முறையில் போலீஸ் வந்து தாக்குனாங்க. இன் ஒன் சச் அசால்ட்ஸ் இன் லாகூர், அதே மாதிரி ஒரு அசால்ட்டு லாகூரில் நடந்துச்சு. இன் தட் லாகூர் அசால்ட்ஸ் லாலா லஜபதி ராய் வாஸ் சீரியஸ்லி இன்ஜூர்ட் அண்ட் டைட் ஃபியூ டேஸ் லேட்டர். ஸோ அதோடைய தாக்குதலுக்கு பிறகு லாலா லஜபதி ராய் இறந்துட்டார். த நெக்ஸ்ட் ஒன் நேரு ரிப்போர்ட். த சைமன் பாய்காட் யுனைடெட் த different political parties in India. An all-party conference was held in 1928 with the objectives to frame a constitution for the India as an alternative to the Simon Commission proposals. ஸோ இந்த சைமன் கமிஷன் ப்ரொபோசலுக்கு எதிராக இந்த இந்தியாவில் இருந்த எல்லா பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகள் பூரா ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க. அதைத்தான் வந்து நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A committee under the leadership of Motilal Nehru was formed to outline the principles on the basis which the constitution was to be drafted. ஸோ எந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. த கமிட்டி ரிப்போர்ட் நோன் அஸ் நேரு ரிப்போர்ட், இதைத்தான் வந்து நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. டொமினியன் மீன்ஸ் தன்னாட்சி பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உள்ள பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உள்ள தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எலெக்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஜாயிண்ட் அண்ட் மிக்ஸ்டு எலெக்ட்ரேட்டு. ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் மத்திய சட்டப்பேரவையிலையும் மாகாண சட்டப்பேரவையிலையும் கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகையோட எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் முஸ்லீம்ஸ் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் இன் த ப்ராவின்சஸ். ப்ராவின்ஸ்லையும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரையும் எங்கெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் வந்து கம்மியாக இருந்தாங்களோ மைனாரிட்டியாக இருந்தாங்களோ அங்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஹிந்துஸ் வந்து ரொம்ப மைனாரிட்டியாக இருந்த அந்த நார்த் வெஸ்ட் பிராந்திய ப்ராவின்ஸில் ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. த ப்ராவிஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும், வாக்குரிமையும் கிடைக்கணும்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இன் தட் சேம் வே இன் திஸ் த ஜின்னா ப்ரொபோஸ்ட் அன் அமெண்ட்மெண்ட் டு த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். மத்திய சட்டமன்றத்தில்
ஒரு சட்ட திருத்தத்தை ஜின்னா வந்து கொண்டு வர்றதுக்கான ப்ரொபோசல்ஸை வந்து சொல்கிறாரு. ஹி டிமாண்டட் தட் 1/3 ஆஃப் த சீட்ஸ் பி ரிசர்வ்டு ஃபார் முஸ்லீம்ஸு. இதில் 1/3 முஸ்லீம்ஸுக்கு வந்து ஒதுக்கணும்னு சொல்கிறாரு. தேஜ் பகதூர் சாப்ரு சப்போர்ட்டட் ஹிம் அண்ட் ப்ளீடட் தட் இட் வுட் மேக் நோ பிக் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் தேஜ் பகதூர் சாப்ரு ஜின்னாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஹவவர் இட் வாஸ் டிஃபீட்டட் இன் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ். இது அனைத்து கட்சி கூட்டமைப்பில் இதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. டிஃபீட்டட் மீன்ஸ் கேன்சல். லேட்டர் ஹி ப்ரொபோஸ்ட் a resolution which came to be known as ஜின்னாஸ் 14 points. அதுக்கடுத்து ஜின்னாவுடைய 14 கொள்கைங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணார். இட் இஸ் ஆல்சோ ineffective. however it was also rejected. இதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஜின்னா who had hailed as ambassador of Hindu-Muslim unity thereafter changed his stand and began to espouse a cause of separate nation for Muslims. ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையோடைய தூதுவராக அழைக்கப்பட்ட அந்த ஜின்னா பின்னால் அவருடைய கருத்தை மாற்றி முஸ்லீம்ஸ்க்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிறத கேட்டார்.